இந்த வீடியோவில் ரேண்டம் ப்ராசஸ் லீனியர் அல்ஜிப்ரா ஓகேயா, அதை நம்ம எப்படி ஈஸியாக வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான கான்செப்டான வீடியோஸ் வந்து கான்செப்டான ஏரியாஸ் மட்டும் நான் இதில் டிஃபைன் பண்ணுறேன் ஓகேயா. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து வச்சுருக்கேன். ரேண்டம் ப்ராசஸ்க்கு நான் ப்ரோஸ் பண்ண வீடியோஸு உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பேஸ் தியரமு, டிஸ்க்ரீட் ரேண்டம் கண்டினியூஸ் வேரியபிள்ஸு, பாய்சானு, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனு ஓகே. இதில் இந்த மொதல் 3 உள்ள ஹாஃப் வந்து ரொம்ப முக்கியம் ஓகே. இதில் வந்து அடிக்கடி ரிப்பீட்டடான கொஷின்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கு ஓகே. இது ஒரு ஹாஃப், இந்த 3 வரைக்கும் ஒரு ஹாஃப், இதுக்கப்புறம் ஒரு ஹாஃப்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம் ஓகே. பேஸ் தியரம், டிஸ்க்ரீட் ரேண்டம் கண்டினியூஸ் வேரியபிள்ஸ்லேயே மேக்ஸிமம் வந்து கொஷின் அடங்கிடும். இன்கேஸ் அப்படி 3வது வரும்போது இந்த பாய்சானும் இந்த ஜாமெட்ரிக்லேயும் வந்து வரும் ஓகே. அடுத்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனும் ஃபங்க்ஷன் ரேண்டம் வேரியபிள்ஸ்லையும் செகண்ட் ஹாஃப், இது வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து வச்சுக்கோங்க, இது செகண்ட் ஹாஃப் வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு ஹாஃபுக்கு நல்ல ப்ரையாரிட்டி வந்து கொடுத்துருங்க ஓகே. அடுத்து செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இதை 3 துண்டாக வந்து பிரிச்சிருக்கேன். இதையும் ஒரே ஹாஃப் இதுதான். கோவேரியன்ஸு இல்லைன்னா கார்லேஷன் ஆஃப் லீனியர் ரெக்ரெஷன், இதுவே வந்து முக்கியமானது. கார்லேஷன் ஆஃப் லீனியர் ரெக்ரெஷனுக்கான வீடியோஸை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து வச்சுருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லிமிட் தியரம் வந்து பாருங்கள், இதில் இண்டிபெண்டன்ட் டைப் வந்து நல்லா வந்து பார்த்து வந்து வச்சுக்கோங்க ஓகே. இது செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும். இதுலேயே நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து தேர்ட் யூனிட்டை வந்து பார்த்திங்கன்னா மார்க்கோ ப்ராசஸ்ஸு. இதில் வந்து இந்த ஹாஃப் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். மார்க்கோஸ் இந்த இதிலே வந்து முடிஞ்சிடும் ஓகே. சிலவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இது ஈஸியாக இருக்குன்னா இதை வந்து, ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து இதுக்கு கொடுங்க, ரெண்டாவது இதுக்கு கொடுங்க ஓகே. ஏன்னா இதில் 2 டைப்லேருந்து கண்டிப்பாக வந்துடும். இதில் 3 இது பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த வாய்ஸான் அப்படிங்கிறது ஃபஸ்ட் யூனிட்லேயே நமக்கு வர்றதுனால ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட். மார்க்கோ ப்ராசஸ்ஸு, மார்க்கோ செயின், அடுத்து பாய்சான் ப்ராசஸ்ஸு இல்லைனா சாம்பன் கோல்மகோவ் ஓகே. அந்த மெத்தடு இல்லைனா லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த ஹாஃபை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இது பாருங்கள். இதில் 4th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 2 துண்டு தான் ஓகே. இது 2த்தையுமே நல்லா வந்து பார்த்துருங்க. வெக்டார் ஸ்பேஸு, சப்ஸ்பேஸு ரொம்ப அடிக்கடி இந்த ஏரியாவிலேருந்து ரிப்பீட்டடாக வந்து கொஷின்ஸ் வந்து வந்துருக்கு ஓகே. அடுத்து 5th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 2 ஒரு பகுதி தான். அடுத்து மீன்ஸ் கிமிட் ஆர்த்தோகனலைசேஷன், அடுத்து லீஸ்ட் ஸ்கொயர் அப்ராக்சிமேஷன் ஓகே. இதை ஜஸ்ட் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. கிராம் ஓகே. கிராம் ஸ்கிமிட் ஆர்த்தோகனலைசேஷனு ஓகே. நான் வீடியோஸ் இந்த யூனிட்டுக்கு மட்டும் இந்த லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் வந்து ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருப்பேன். இந்த கிராம் ஸ்கிமிட் ஆர்த்தோகனலைசேஷன் மட்டும் போஸ்ட் பண்ணலை ஓகே. இதை ஃபஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு வந்து பாருங்கள் ஓகே. இந்த ஆர்டரில் வந்து பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5th யூனிட்டை ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள். அடுத்து 2வது 4th யூனிட்டை வந்து பாருங்கள். அடுத்து தேர்ட் வந்து ஃபஸ்ட் யூனிட்டை பாருங்கள். அடுத்து 4வது, அடுத்து இது 5வது ஓகே. ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது 5th யூனிட்டு ஓகே. அடுத்து 4th யூனிட்டு, அடுத்து ஃபஸ்ட் யூனிட்டு, அடுத்து செகண்ட் யூனிட்டு, அடுத்து ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது யூனிட் வைஸ், அதையும் எழுதியிருந்தான் உழப்பிடுவாங்க ஓகே. 5th யூனிட்டு, அடுத்து 4th யூனிட்டு, அடுத்து ஃபஸ்ட் யூனிட்டு, அடுத்து செகண்ட் யூனிட்டு, அடுத்து தேர்ட் யூனிட் ஓகே. அந்த ஆர்டரில் வந்து பாருங்கள். நான் போட்டிருக்க வீடியோஸும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாய்.